இன்னும் சொல்லப்போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது. அவங்க வந்து அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 52 தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா 52 தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான். அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா, நல்ல ஒரு கோழி இறைச்சி, நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதையும் பிராய்லரில் வளர்க்க ஆரம்பிச்சு வச்சுப்போம். அதனால நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும். உதாரணமாக காடை பெரிய அளவில் இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது. காடை இறைச்சியை பற்றி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்கு. காடையினுடைய முட்டை, காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிகச்சிறப்பாக இருக்கிறது. குவில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது பிரேசிலில், சைனாவில் அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சில பிரத்யேகமான